கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். இவங்க நல்லா பேசுகிறாங்க, நல்லா பழகுறாங்க, அதனால இவங்க நல்லவங்களா தான் இருப்பாங்கன்னு ஒரு சிலரை நாம் நம்புகிறோம். ஆனால் நல்லா பேசுகிற எல்லாருமே நல்லவங்க இல்லைன்றதை அவங்களுடைய மற்ற நடவடிக்கைகளை வச்சு புரிஞ்சுக்கலாம். வெளிப்புறமான ஒரு சில நல்ல நடவடிக்கைகளை வச்சு முழுமையாக எதையும் தீர்மானிச்சிட முடியாதுன்றது நிஜமான ஒன்று. நம்ம என்ன நல்லது செஞ்சாலும் நமக்குள்ள பாவம் இருந்தால் நாம் நல்லவங்கன்னு சொல்லிட முடியாது. சுயநலத்தால் வீழ்த்தப்பட்டவங்கள விட சுயநீதியினால் விழுந்தவங்க தான் அதிகம் பேர். ஆமாங்க, சுயநீதின்றது ரொம்ப ஆபத்தானது. ஒரு சில நன்மையான காரியம் என்கிட்ட இருக்குது, அதனால் நான் பரலோகம் போயிடுவேன்னு ஒரு சிலர் நினைக்கிறது உண்டு. அது அப்படி இல்லை. நம்மளுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையை போலவும் குப்பையை போலவும் இருக்குதுன்னு வேதம் சொல்லுது. பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்க சொல்லி வேதம் சொல்லுது. நாம் தேறிட்டோம் இல்லை வளர்ந்துட்டோன்னு எண்ணாமல் எப்படி முழு வளர்ச்சியை அடையிறதுன்றத இன்னைக்கு நேரம் எடுத்து சிந்திப்போம். அமெரிக்காவுடைய செல்விந்தியன் ஒருத்தவன் ஒரு வெள்ளை அமெரிக்கரை அணுகி புகைக்கிறதுக்கு கொஞ்சம் புகையில கேட்டான். அமெரிக்கர் தன்னுடைய பாக்கெட்குள்ளே கையை விட்டு ஒரு கை நிறைய புகையில பொடியை அள்ளி கொடுத்தாரு. அடுத்த நாள் அந்த செல்விந்தியன் அமெரிக்கர்கிட்ட வந்து, ஐயா, நீங்கள் கொடுத்த புகையில பெட்டிக்குள்ள ஒரு நாணயம் இருந்துச்சு, அதை கொடுத்துட்டு போகிறதுக்காக வந்தேன்னு சொல்லி சொன்னான். அந்த நாட்களில் சின்ன நாணயத்துக்கு கூட பெரிய மதிப்பு இருந்துச்சு. அதனால் அதை பார்த்துக்கிட்டு இருந்த இன்னொரு மனுஷன், ஏன் நீ அந்த நாணயத்தை உனக்காக வச்சுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டார். அந்த செல்விந்தியன் தன்னுடைய நெஞ்சில் கை வச்சு, இங்கே ஒரு நல்ல மனுஷனும் ஒரு கெட்ட மனுஷனும் தங்கி இருக்கிறான். நல்ல மனுஷன் என்கிட்ட, நீ புகையில மட்டும்தானே கேட்ட, அதனால் நாணயத்தை திருப்பி கொடுத்துருன்னு சொல்லி சொன்னான். உடனே கெட்ட மனுஷன், கவலைப்படாத, அந்த மனுஷன் தெரிஞ்சோ தெரியாமலோ கொடுத்துட்டான், இப்போ இது உன்னுடையதுன்னு சொல்லி சொன்னான். நல்ல மனுஷன் மறுபடியும் என்கிட்ட, நீ இதை வச்சுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னான். எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல, அதனால் தூங்குறதுக்கு போனேன். தூக்கமும் வரவே இல்லை. நைட்டு முழுக்க இந்த 2 மனுஷங்களும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியாக நான் நல்ல மனுஷனுடைய சத்தத்தை கேட்க தீர்மானித்தேன். அதனால் இந்த நாணயத்தை அதோடைய உரிமையாளர்கிட்ட சேர்க்கும்படி வந்தேன்னு சொல்லி சொன்னான். இதை கேட்ட அந்த மனுஷர், புகையில பிடிக்கிறதும் தவறு தானே, அதையே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல மனுஷன் சொல்லலைன்னு சொல்லி கேட்டார். உடனே அந்த செல்விந்தியன் வெட்கத்தால் தலை குனிஞ்சார். ஆம் பிரியமானவர்களே, நமக்குள்ளே இருக்கக்கூடிய நம்மளுடைய மனசாட்சி சில நேரத்தில் நம்மளை கண்டிச்சாலும் பல நேரத்தில் அது உலக நீதிகளோடு ஒத்து போகுது. நம்மளுடைய மனசாட்சியை வேதோன்ற கண்ணாடியில் பார்த்தாதான் நிஜமாவே நமக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல மனுஷனுடைய நிலையை அறிஞ்சு கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்க முடியும். அவருக்கு கீழ்ப்படியும் போது தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல மனுஷன் வெற்றி பெறுவான். பல நேரங்களில் என்னால் என்னை எப்படி விடுதலை செய்ய முடியும், இந்த கெட்ட பழக்கத்தை விடும்படி நான் பல நாட்களாக விரும்புகிறேன். ஆனால் ரோமர் 7:24 சொல்லப்பட்டபடி நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்னு நினைக்கிறோம். ஆனால் மாம்சத்துக்கு தன்னை அடிமையாக ஒப்பு கொடுத்தவன் நிச்சயம் விடுதலை அடைய முடியாதுன்னு வேதம் நமக்கு தெளிவாக போதிக்குது. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள்னு சொல்லப்பட்டதின்படி நாம் விடுதலையை அனுபவிக்க முடியும். அப்போதான் சரியான ஆவிக்குரிய வளர்ச்சியை அடைய முடியும். கர்த்தராகிய இயேசுவின் நீதியினால் தான் நாம் வாழ்கிறோன்ற தாழ்மை இருந்தால் நிச்சயம் சரியான பாதையில் நாம் வளருவோம். பரிசுத்த ஆவியினுடைய பலத்தை சார்ந்திருந்தா பரிசுத்தத்தை நோக்கி டெய்லியும் அவரால் நடத்தப்படுவோம். இதில் நம்ம கவனமாக இருப்போம். சுயநீதியில் விழாமல் காத்துக்கொள்வோம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.